வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2018ல வெளியான மூணாம் நியமம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு வீட்ல சில கொலைகள் நடந்திருக்கு. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. எதனால இந்த கொலைகள் நடந்திருக்கு, யார் இந்த கொலையை பண்ணான்னு விசாரிக்கும் போது ஒரு பொண்ணு மேல சந்தேகம் வருது. அந்த பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இந்த பொண்ணு கொலை பண்ணிட்டு ஞாபகம் இல்லைன்னு சொல்றா, என்ன பிரச்சனையா இருக்கும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாரு. கடைசியில உண்மையான குற்றவாளியை பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டு முன்னாடி மீடியாட்கள்லாம் குவிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வரும்போது இங்க கொலைகள் நடந்திருக்கிறத பாக்குறாரு. ஒண்ணுக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை பேருன்றதை எக்ஸாக்டா நமக்கு காட்டல. இப்ப போலீஸுங்களும் இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மீடியாட்கள் இன்ஸ்பெக்டரை பார்த்து ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இப்பதான் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன், முதல்ல நான் என்ன நடந்திருக்குன்றதை கவனிக்கிறேன், அதுக்கப்புறம் எதுனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வராரு. இங்க சில பாடிஸ் இருக்கு பாத்தீங்களா, பாடிஸ்க்கு பக்கத்துல ஒரு பொண்ணு விழுந்து கடந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பிளட் எல்லாம் அந்த பொண்ணு உடம்பு முழுக்க இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலாம், அது வரைக்கும் இவங்க யாரு என்னன்றதை கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு நபர் பாடியை பார்த்து தகவலை கொடுத்தாருல, நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் எதர்ச்சியா தான் இந்த இடத்துக்கு வந்தேன் சார், பாடியை பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பசங்களோட போட்டோவை எல்லா இடத்துக்கும் பாஸ் பண்ணுங்க, முதல்ல இந்த பசங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இறந்து போனவங்க சில பசங்க போல அப்படியே 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கேரக்டரா காட்டுறாங்கல்ல, இவர் பேரு வசந்த் அப்படின்றது, இவர் முக்கியமான கேரக்டரா இருக்காரு. இவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஒரு இடத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இடத்தெல்லாம் முடிச்சு தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வந்ததுன்னா இவர் வாங்கிடுவாரு, அதை 20 லட்சம் ரூபாய்க்கு விற்பாரு, ஒரு 5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குது இல்ல. இந்த விஷயத்தை தான் 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் தேவையில்லை, நீங்க வசந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, கைவசம் ஒரு 2-3 புரோக்கர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க இடம் வந்தா சொல்லுவாங்க, அதை வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி இவங்க யோசிச்சு முடிவுலாம் எடுப்பாங்க. ஆக்சுவலா வசந்துக்கு கல்யாணம் ஆயிருக்கும், மத்தவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்காது. வசந்தோட ஒய்ஃப் பேரு பிரியா அப்படின்றது. இவர் அடிக்கடி குடிச்சிட்டு வராரு, ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சரியா பேசிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரிய வருது. வசந்த் வீட்டுக்கு வந்தோம், இடத்தை பத்தி யாராவது போஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இதை தாண்டி பொண்ணுங்களோட போட்டோலாம் குறுகுறுன்னு பாக்குறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் டேர்ம்ஸ் சரியில்லை போல, எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை தாண்டி ஆபீஸ்லயும் கொஞ்சம் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு போல, வாடகை காசு கூட தர முடியாம இவங்க இழுத்துட்டு இருக்காங்க. எப்படியாவது தேடி வந்துருவோன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, அந்த இடத்துல பயங்கரமா லாக் ஆயிருக்காங்க போல. புரோக்கரா சிலர் இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த புரோக்கருக்கான காசை கூட ஒழுங்கா தர மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்க அந்த புரோக்கரோட பேரு பிரபாகர் அப்படின்றது. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இடத்தையே சொல்ல மாட்டேன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த இடத்தை வித்துட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி வசந்த் யோசிச்சுட்டு இருக்காரு. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த இடத்தை இவங்களால விற்கவே முடியல. அதே மாதிரி இவங்க வாடகை கட்டாம இருக்காங்கல்ல, ஹவுஸ் ஓனர் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒருத்தங்களை கூட்டு வந்துடுறாரு. சார் சோஃபா கம்ப்யூட்டர்னு எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களை வெளியே அனுப்ப முடியல, அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது வேலைக்காவது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முடிவெடுக்கிறாங்க. இப்ப இந்த ஆபீஸை காலி பண்ற வேலைலாம் வேகமா பண்றாங்க. நிறைய கனவோட இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போலான்னு யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்க முடியாதுன்ற மாதிரி சொந்த ஊரை பார்த்து போயிடுறாங்க. இப்ப இவருக்கும் ஒய்ஃபு கூட கொஞ்சம் சண்டைலாம் பெருசாகுது. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப வேலைக்கும் போறது இல்ல, எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி ஒய்ஃபை சத்தம் போடுறாங்க. இவரும் ஒய்ஃபு கூட பதிலுக்கு சண்டை போடுறாரு. அடிக்கடி மாமனார் கிட்ட காசெல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவார் போல, அதெல்லாம் சொல்லி ஒய்ஃப் இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற இடத்தை விற்கணும், அந்த இடம் மூலியமா ஒரு நல்ல இடத்தை வாங்கி லாபம் பார்க்கணும், அது எதுவுமே பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கே தெரியாம ஒய்ஃபோட நகையெல்லாம் எடுத்து அடமானத்துல வச்சிருப்பாரு. அடமானத்துல காசு கட்டாம நகை எல்லாமே போயிருச்சு போல, இதனால ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. வச்சிருக்கிறத பத்தி சொல்லியிருந்தா கூட என் அப்பா கிட்ட காசு வாங்கி மீட் எடுத்திருப்பேன், அதை கூட சொல்லல, இப்ப நகை எல்லாமே போயிருச்சு, உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்ச மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவருமே இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. இப்பதான் இவருக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிளை மீட் பண்றாரு. இந்த அங்கிள் இருக்காருல, அந்த இடத்தை வேணா நான் வாங்கிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேணும்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவருமே பேசி முடிச்சிடலான்ற மாதிரி வேகமா பேசி அந்த இடத்த முடிச்சிடுறாரு. அது மூலியமா இவர்கிட்ட கொஞ்சம் காசு சேர்ந்துருது. இந்த காசை சரியா இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அடுத்து ஒரு இடத்த வாங்கணும், அது மூலியமா நிறைய லாபம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் சொல்லி வைக்கிறாரு. ஆனா இவர் இதுக்கு முன்னாடி சரியா காசு தரல, அதனால புரோக்கர்ஸ் இவர்கிட்ட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இது வேலைக்காகாது, நம்மளே இடத்த தேடணும் அப்படின்ற மாதிரி இவரே தேட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏற்கனவே பிரபாகர்னு ஒரு புரோக்கருக்கு சரியா காசு தராம இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பிரபாகர் ஒரு இடத்த போட்டிருக்காரு, கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டிருக்காரு. கான்டாக்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சவர் பிரபாகருக்கு கால் பண்ணிட்டாரு. பிரபாகர் அட்டெண்ட் பண்ணி இவரான தெரிஞ்சோன்னா கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு இருக்காரு. உங்ககிட்ட எல்லாம் டீலிங்கே வேணான்னு சொல்றாரு. பிரபாகர் அந்த மாதிரி ஆகாது, இந்த வாட்டி கண்டிப்பா ஓகே பண்ணி கமிஷன் அதிகமாவே தரேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவரும் பேசுறாரு. இவர் இவ்வளவு சொல்றதுனால அந்த பிரபாகரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நாளைக்கு கிளம்பி வந்துருங்க சார், சேர்ந்தே அந்த இடத்த பார்க்க போலான்ற மாதிரி சொல்றாரு. இவரும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மறுநாள் ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. இப்ப பிரபாகர் இருக்கார்ல, அந்த இடத்த கூட்டு போய் காட்டுறன்ற மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய வீடு, இதை தாண்டி சுத்தி நிறைய இடமும் இருக்கு. கம்மி விலையில வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் விற்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க வெளிநாட்டுக்கு போயிடலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால தான் வித்துட்டு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசி குறைச்சுத்தாங்கன்ற மாதிரிலாம் இவர் பிரபாகர் கிட்ட பேசுறாரு. பிரபாகரும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த ஃபேமிலி கிட்ட பேசுறாரு. சார் இந்த ரேட்டுக்கு தான் சார் போகும், அவசரமா விற்கணும்னு சொல்றீங்க சார், ரெடி கேஷ் வச்சிருக்காரு சார், அதனால இவர்கிட்டயே வித்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரபாகர் இவருக்காக நிறைய பேசுறாரு. நம்ம ஹீரோவும் நிறையவே பேசுறாரு. கடைசியா அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு விலையை சொல்றாரு, ஏறவரைய 1 கோடி கிட்ட சொல்றாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பரவாயில்ல, 1 கோடியை நம்ம போட்டாலும் இதை 2-3 கோடியா நம்ம விற்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவருக்கு நம்பிக்கை வருது. இவருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்றாரு. ஏன்னா இந்த இடத்த ரெடி பண்ணி விற்கிறதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் ரொம்ப தேவை, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. மச்சான் திரும்பி பண்ணலான் இருக்கேன்டா, நீங்க துணையா இருந்தா நல்லா இருக்கும், ஒரு 2 மாசம் இங்க தங்குற மாதிரி இருக்கும், வர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. 2 ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த 3வது ஃப்ரெண்ட் மட்டும் யோசிச்சுதான் முடிவை சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டாரு போல, அதனால இப்படி சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷனா வச்சுக்கலாம்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே ஹீரோ காசெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வேக வேகமா நடந்துருது. ஒரு வாரத்துக்குள்ள நான் திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் சொன்ன மாதிரியே பண்ணிடுறாரு. வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாரு போல. திங்ஸ் எல்லாத்தையும் இவங்களுக்கே தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரபாகர்ன்ற புரோக்கருக்கு இவர் தர வேண்டிய காசை தந்துடுறாரு. அந்த பிரபாகர்ன்ற புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, என்ன சொல்றாருன்னா, சார் இங்கேயே எடுபுடி மாதிரி நான் இருக்கேன், மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் மட்டும் போட்டு தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி ஒரு 2-3 மாசம் இருன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 3வது ஃப்ரெண்ட் வேலை இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவர் மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், நைட்டு நேரத்துல வரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பரவாயில்ல இவங்க வந்துட்டாங்கல்ல, வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி இவர் கதவை திறக்கிறதுக்கு பாக்குறாரு. ஆனா கதவு திறக்க மாட்டேங்குது. என்ன கதவு திறக்க மாட்டேங்குது, இப்பதானே அவங்க பூட்டிட்டு போனாங்க, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்ப திரும்பி திரும்பி திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல திறந்துருது. நைட்டு நிறைய இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே ஜாலியா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 3வது ஃப்ரெண்ட் ஏன் வரலன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த 3வது ஃப்ரெண்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த 3வது ஃப்ரெண்டு யாராவது அந்த லொகேஷன் கிட்ட வந்துடுறாரு. ஆனா வீடு எங்க இருக்குன்றது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி வசந்துக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கால் போகவே மாட்டேங்குது. அவர் அங்கேயே நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு அவர் வரதை பத்தி எல்லாம் தெரியல. இவங்களுமே சரக்கு அடிச்சுட்டு படுக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப வசந்த் ஆன்லைன்ல ஒரு பொண்ணு கிட்ட சாட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய பொண்ணுங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே பதிலுக்கு இவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் தூக்கம் வந்தாலும் சரி பயங்கரமா ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் இந்த வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது வசந்துக்கு முழிப்பு சவுண்ட் வருது. கதவு தட்டுற மாதிரியே சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் மேல இருந்து கீழே இறங்கி வந்துடுறாரு. கதவு தான் டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கு. இந்த கதவை லாக் பண்ணுன்ற மாதிரி இவர் பொறுமையா பக்கத்துல வந்து கதவை லாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ முதுகுல கைய வச்சிடுறாங்க. இவர் பயந்து திரும்பினா அந்த இடத்துல ஃப்ரெண்டு தான் இருக்காரு. மச்சான் கதவு மூடுறதுக்கு வந்தியா, நானும் அதுக்கு தான் வந்தேன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. 3வது ஃப்ரெண்டு வரலன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஏன் வரலன்ற மாதிரி கேக்குறாரு. டே நான் பக்கத்துல வந்து கால் பண்ணேன், நான் கால் பண்ணும்போது நீங்க எடுக்கவே இல்ல, அதனால தான் திரும்பி போயிட்டேன், இப்ப டைட்டான வேலையில மாட்டிட்டு இருக்கேன், 1 வாரம் கழிச்சு வரேன்ற மாதிரி சொல்றாரு. சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, 1 வாரம் கழிச்சே வான்ற மாதிரி வசந்த் சொல்றாரு. வசந்த பொறுத்த வரைக்கும் இதை ரெசார்ட்டா மாத்தலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு ஆர்கிடெக்ட் தேவையில்ல, இவர் பேசிட்டு இருக்க பொண்ணு ஆர்கிடெக்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. நீ வர முடியுமான்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. அவங்களுமே இந்த நாள் வரன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
அந்த நாளும் ஃப்ரெண்ட்ஸ் பிரபாகர் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அவங்க கிட்ட சாமர்த்தியமா பேச ஆரம்பிக்கிறாரு. மச்சான், இங்கேயே எவ்வளவு நாள் தான் இருப்பீங்க, ஒரு வாரம் ஊர் பக்கம் போயிட்டு வாங்கடா, அதுக்குள்ள சில வேலைகள் இருக்கு, நான் முடிச்சிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி என்ன வேலை, நாங்களுமே உன் கூடயே இருக்கோம், எந்த வேலைனாலும் சரி நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இந்த புரோக்கரையாவது பார்சல் பண்ணலான்னு பார்த்தா இவரும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. சரி இருக்கட்டும்ன்ற மாதிரி இவரும் முடிவெடுத்துறாரு. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களோட பேர் யமுனா அப்படின்றது. இவங்க தான் யமுனா, ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்றாங்க, நமக்காக வரையறதுக்காக தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த யமுனாவும் சீக்கிரமே இவங்க கூட மிங்கிள் ஆயிடுறாங்க. புரோக்கர் தான் சமைச்சிருப்பாரு, சமையல் நல்லாவே இல்லைன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யமுனாவும் இவருக்கு பிளானிங் எல்லாம் பண்ணி தந்துட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இவர் எப்படியாவது யமுனாவை இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வைக்கணும்னு யோசிக்கிறாரு போல. ஏன்னா என்ன பிளானிங் அவங்க வரைஞ்சு காமிச்சாலும் இது நல்லா இல்ல, இன்னும் வேற மாதிரி எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவர் போக போக அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் பேசி பழகிட்டு இருக்காரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு கிட்ட ஜாலியா விளையாடுறாங்க. அந்த பொண்ணுக்கு பைக் ஓட்ட தெரியாது, இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் வசந்தோட ஒரு ஃப்ரெண்டுக்கு பேய் நடமாட்டம் தெரியுற மாதிரி இருக்கு. என்ன ஏதோ நடமாட்டம் தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு செம்மையா பயந்துட்டு இருக்காரு. இப்ப காலையில சமயம் வசந்த் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. என்னடா உளறிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஃபீல் ஆகல, நீ தேவையில்லாம யோசிச்சிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இல்ல மச்சான், ஏதோ ஃபீல் ஆச்சுடா, நம்ம பேசாம இந்த இடத்தை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வசந்தும் ஃப்ரெண்டு சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. யமுனாவும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லாம மறைச்சிடுறாரு. யமுனா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார்ல, இப்ப அப்படியே கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. கிஸ் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துடுறாங்க. அதனால யமுனா எந்திரிச்சு போயிடுறாங்க. இவர் கிஸ் பண்ண ட்ரை பண்ணதை ஃப்ரெண்ட்ஸுங்க கவனிச்சிடுறாங்கல்ல, டே கேடிடா நீ அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. நைட்டு நிறைய இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ மட்டும் பொறுமையா முழிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கேட்க கூடாதுன்ற மாதிரி பொறுமையா இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. அந்த யமுனா மாடியில இருக்க ரூம்ல தான் இருப்பாங்க. அந்த ரூம் கிட்ட வந்து கதவை தட்டுறாரு. அவங்களுமே கதவை திறக்கிறாங்க. வந்தவர் கட்டி பிடிச்சு ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேர் ஒண்ணு மண்ணா இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா யாருமே இல்ல. திடீர்னு கதவை யாரோ வெளிய இருந்து லாக் பண்றாங்க. இவர் ஓட்ட வழியா பார்க்கலான்ற மாதிரி அந்த ஓட்ட வழியா வெளிய பாக்குறாரு. வெளிய பேய் உருவம் தான் தெரியுது. அதை பாக்குற இவர் செம்மையா பயந்துடுறாரு. இந்த வீட்டுல கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பூஜைலாம் ஓரளவுக்கு தெரியும். அந்த பூஜை மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. பெரியவங்க சிலதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பண்ணி பாக்குறாரு. அப்படி பண்ணி பார்க்கும்போது இங்க பேய் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வந்துருது. இவர் செம்மையா இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. என்னப்பா இப்படி பயந்துட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த புரோக்கர் கேக்குறாரு. புரோக்கர், இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. புரோக்கர் அப்படி எதையும் ஃபீல் பண்ணல, அப்படிலாம் எதுவுமே இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஃப்ரெண்டுமே பேயை பார்த்து பயப்படுறாருல. ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு, இப்ப இந்த ஃப்ரெண்டும் சொல்லிட்டாரு. இந்த ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு சாமியாரை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி அதுக்கு என்ன, 2 பேர் பேய் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க, ஒரு சாமியாரை கூப்பிட்டு பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. என் 2 ஃப்ரெண்ட்ஸ் இங்க பேய் நடமாட்டம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் வந்ததா அப்படின்ற மாதிரி யமுனா கிட்ட கேக்குறாரு. சேச்சா எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலிங்கும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நமக்கும் யமுனாக்கும் வரல, இவனுங்க 2 பேருக்கு மட்டும் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா பிரபாகர் காணாம போயிடுறாரு. இன்னைக்கு முழுக்கவே பிரபாகரை இவங்களால பார்க்கவே முடியல. எங்க போயிருப்பாரு, ஒருவேளை வேற பார்ட்டி கிடைச்சு போயிருப்பாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நைட்டு நேரம் சரக்கு அடிக்கலான்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொல்லிடுறாங்க. இப்ப 3 பேருமே பேசிக்கிட்டே சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி வேணும்ன்றதுக்காக யமுனாவை கூப்பிடுறாங்க. இப்ப யமுனா இருக்காங்கல்ல, ஒரு வாட்டர் பாட்டில தந்துட்டு படுக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போறவங்க கொஞ்சம் வில்லத்தனமா பார்த்துட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் யமுனா கண்முழிக்கிறாங்க. யமுனா உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு. என்ன உடம்பு முழுக்க ரத்தமா இருக்குன்னு யமுனாவும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி கீழே வந்தவங்க வாசல பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நைட்டு 3 பேர் சரக்கு அடிச்சாங்கல்ல, அந்த 3 பேருமே கொடூரமா இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. இதை பாக்குற யமுனாக்கு மயக்கம் வந்திருக்கும், பொத்துன்னு கீழே விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டு நபர் எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திருப்பாரு. அந்த யமுனாவை இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த 3 பேரை பத்தி விசாரிக்க சொன்னார்ல, இப்ப விசாரிச்சு டீடைல் கிடைச்சிருது. அதே மாதிரி யமுனாவும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கண்ணெல்லாம் முடிச்சிருப்பாங்க. யமுனாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் முழுக்க கிடைச்சிருக்கும். சோ யமுனா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. எதுக்காக இப்படி பண்ண, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சார் இந்த பகுதிக்கு எப்படி வந்தனே எனக்கு தெரியல சார், நான் திரிசூருக்கு போலான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்றது ஓரளவுக்கு இப்ப இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது. இந்த 3 பேரை உனக்கு எப்படி பழக்கம் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி இந்த 3 பேர் யாருன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போய் சொல்லாத, தெரியாம எப்படி இவங்க வீட்டுல நீ இருந்தன்ற மாதிரி கேக்குறாரு. சார் நான் இவங்க வீட்டுக்குலாம் வரவே இல்லை சார், திரிசூர்ல ஒரு இடத்துல ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்றதுக்காக போனேன் சார், அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அது எப்படி உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. சார் சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஸ்பாட் முழுக்க உன் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கு, அப்படிலாம் உன்னை விட முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா யமுனாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணமே ஆயிருக்கும். இப்ப ஹஸ்பண்டுமே என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வராரு. நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் புரிய வைக்கிறாரு. சார் என் ஒய்ஃப் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் சார், அவ கொலை பண்ற அளவுக்குலாம் போயிருக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப் சொல்றதும் நடந்ததும் வேற வேறையா இருக்கு. திரிசூருக்கு போன இங்க வந்துட்டேன்னு சொல்றாங்க, நம்புற மாதிரியே இல்ல. அதே மாதிரி இந்த 3 பேர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க, இதையும் நம்புற மாதிரியே இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒய்ஃபை பார்க்கணுன்ற மாதிரிலாம் இந்த ஹஸ்பண்ட் கேட்கறதுனால இவர் பார்க்கறதுக்கு பர்மிஷன் தராரு. ஒய்ஃப் அழுதுகிட்டே ஹஸ்பண்ட் கிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லைங்க, என்கிட்ட பயங்கரமா விசாரணை பண்றாங்க, உண்மையை சொல்லுன்னு மிரட்டிட்டு இருக்காங்க, ஆனா எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. திரிசூருக்காக நான் போறதா சொன்னல, அங்கதான் நான் போனேன், எப்படி இங்க வந்தனே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ சொல்றத நான் நம்புறேன், கவலைப்படாத, ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த வசந்த பொறுத்த வரைக்கும் இடம் வாங்கி விக்கிறவன் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. கூட இருக்க அந்த 2 ஃப்ரெண்டுமே அந்த வேலை பண்றவங்க அப்படின்னு தெரிய வருது. வசந்த பத்தி விசாரிக்கும் போது வசந்த் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தெரியுதுல, அதனால பிரியா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. அவருக்கும் எனக்கும் சண்டை ஏற்பட்டு நாங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டோம், கடைசி 6 மாசமா நாங்க 2 பேர் பேசிக்கவே இல்லைன்ற மாதிரிலாம் பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. சரி தேவைப்பட்டா திரும்பி வருவோன்ற மாதிரி இந்த லேடி போலீஸும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மூணாவதா ஒரு ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராமையே இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாங்க. ஏன்னா கடைசியா அந்த வசந்த் இவர்கிட்டயும் பேசியிருப்பார்ல, அதை வச்சுதான் இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இவருமே புரோக்கர் மூலியமா வாங்கினன்ற மாதிரி சொன்னா, அந்த புரோக்கரோட பேரு பிரபாகர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரபாகர் எங்க போனாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா 3 பேரோட பாடி தான் இருக்கு, பிரபாகர் மிஸ் ஆகுறாருல, அதனால பிரபாகரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இடம் வாங்கினதா சொன்னாங்களா, இடம் வாங்கின மாதிரி தெரியலையேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏன்னா இடம் வாங்கின மாதிரி எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்ல. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்குன்றத பார்த்துட்டு அவர் வர வச்சிடுறாங்க. நமக்கு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் பேர்ல தான் இன்னமும் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்க விற்கலாம் இல்ல சார், வெளிநாட்டுக்கு போனோம், இந்த ப்ராப்பர்ட்டியை அப்படியே போட்டுட்டு தான் நாங்க போனோம் சார், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப வசந்த் வாங்கினதா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு, அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. நமக்கும் வாங்கின மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்றது புரிய மாட்டேங்குது. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு பேப்பர் கசக்கி போட்ட மாதிரி இருக்கு. இது என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறாரு. மேற்கொண்டு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாரு, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இவர் இப்படி செக் பண்றதெல்லாம் அந்த ஓனர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த ஓனர் தான் ஏமாத்திட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருக்கும் போது கரண்ட் போயிருது, அதனால கேண்டில் ஏத்தி வைக்கிறாரு. அப்போ ஒரு பேப்பர் இவருக்கு கிடைச்சதுல அதை பார்க்கலாம்னு நினைக்கும் போது கேண்டிலோட ரிஃப்ளெக்ஷன்ல ஏதோ எழுதி இருக்கிறது தெரியுது. என்ன எழுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் உத்து பார்த்துட்டு இருக்காரு. இதுல இருந்து சில இன்ஃபர்மேஷன் ஏதோ இவருக்கு கிடைக்குது போல. அந்த வீட்டோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, சின்ன சின்ன ஸ்கேம் மாதிரிலாம் பண்ணி காசு சம்பாதிச்சிருக்காரு போல, அது சம்பந்தப்பட்ட ஒரு பேப்பர் தான் இவருக்கு கிடைச்சிருக்கும். சோ இந்த ஓனர் கொஞ்சம் ஏமாத்துக்காரரு, ஒருவேளை இடத்தை வித்ததா நம்ப வச்சு அவங்களோட கதையை முடிச்சிட்டாரா, இடம் திரும்பி இவருக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ஓனரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா சார், அந்த ஏமாத்து வேலை நான் பண்ணது உண்மைதான், ஆனா இவங்க 3 பேரை நான் ஏமாத்தலாம் இல்ல சார், இவங்க 3 பேர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் பேசின மாதிரி நமக்கு காமிச்சாங்க, ஆனா இவர் என்னடானா அவங்க 3 பேர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த ஓனர் சொல்றத நம்புறதா வேணாமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே குழம்புறாரு. சரி கிளம்புங்கன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாரு. அந்த யமுனாவை பொறுத்த வரைக்கும் திரிசூருக்கு தான் வேலை பார்க்கறதுக்காக போனேன்னு சொன்னாங்கல்ல, எந்த வேலைக்காக போனாங்க செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே போய் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது வேலை விஷயமா அவங்க வந்திருக்கிறது தெரிய வருது. அங்க வந்தவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்ற மாதிரி இவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அவங்க வரையறதுக்காக ஒரு இடத்துக்கு போனாங்கல்ல, அது ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்கும். அந்த வீட்டுல ஒரு டைரி கிடைச்சிருக்கும். அந்த டைரியை ஒரு போலீஸ் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தந்துடுறாங்க. இது என்ன டைரி அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைரியை படிச்சா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவருமே டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அரிணின்ற ஒரு பொண்ணு தான் இந்த டைரியில எழுதியிருக்காங்க போல. ரொம்ப சந்தோஷமா எழுதியிருக்காங்க, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், ஆன்லைன்ல ஒரு நபர் எனக்கு விஷ் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா தான், இந்த கிராமம் தான் என்னோட உலகம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பையன் கிட்ட இவங்க புதுசா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. மேற்கொண்டு என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத இன்ஸ்பெக்டருமே படிச்சிட்டு இருக்காரு. யமுனா கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, அந்த அரிணி இறந்து போயிருப்பாங்க, பேரண்ட்ஸ் வீட்டை வித்துட்டு போயிருப்பாங்க, அந்த வீட்டை ஒருத்தர் ரெனோவேட் பண்ணுன்ற மாதிரி தான் இவங்களை வர வச்சிருப்பாரு. இவங்களுமே சில வேலையெல்லாம் பண்ணிட்டு வரையலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த கிளீனிங் வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய ஓடெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ஓடை இவங்க எடுக்கும் போது உள்ள இருந்து ஒரு டைரி பொத்துன்னு விழுது. அந்த பொண்ணு டைரி அங்கதான் மறைச்சு வச்சிருக்காங்க போல. அந்த டைரி இவங்க கண்ணுல படுது. அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்துல பொத்துன்னு மயக்கம் போட்ட மாதிரி விழுந்திருப்பாங்க. அங்க மயக்கம் போட்டது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க.
இந்த இன்ஸ்பெக்டரும் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், எதனால இவங்க திரிசூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் டைரியில மேற்கொண்டு என்ன படிச்சாருன்றத நமக்கு காட்டல, ஆனா இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் படிச்சதுனால வேற மாதிரி யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிற விஷயத்தெல்லாம் யமுனா கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க, இப்பெல்லாம் கூட நடக்குமான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்ப அடுத்ததா இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட சீனியர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. என்னையா போலீஸா இருந்துட்டு நீ பேய் பிசாசுன்னு சொல்ற, இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் சொல்றாரு. சார் நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் சார் நடந்திருக்கு, வேற எப்படி யோசிச்சு பார்த்தாலும் மேட்ச் ஆக மாட்டேங்குது சார், இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த அரிணின்ற பொண்ணோட வாழ்க்கையில 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. ஃபேமிலி கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் ஆன்லைன்ல ஒரு நபர் கூட சாட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா வசந்த் தான். வசந்துக்கு அந்த டைமே கல்யாணம்லாம் ஆயிருக்கும். அதெல்லாம் மறைச்சுதான் அரிணி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவர்னு ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு காமிச்சிருப்பாங்க. மீட் பண்ணலான்ற மாதிரி அவங்கள வர வச்சிருப்பாரு. அவங்களுமே நம்பி வந்துடுறாங்க. சீக்கிரமா வண்டியில ஏறு, யாராவது பாத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போறவரு வீட்டுக்கு கூட்டு போகாம ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வராரு. இதுலயே இந்த பொண்ணோட முகம் மாறிடுது. எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என் வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சமாளிச்சு இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் கட்டி பிடிக்கிறாரு. இவங்க வேணான்னு சொல்லியும் இவங்க கிட்ட ஒண்ணு மண்ணா இருந்துடுறாரு. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டுமோ அப்படின்ற மாதிரி இந்த அரிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன், நீ பத்திரமா கதவெல்லாம் சாத்திக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. இவங்களுமே கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த அடுத்த நிமிஷம் 2 பேர் வேகமா உள்ள வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லை மீறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா வசந்தோட 2 ஃப்ரெண்டா காமிச்சாங்கல்ல, அந்த 2 ஃப்ரெண்டுங்க தான் இந்த இடத்துக்கு வந்து எல்லை மீறி நடந்துடுறாங்க. அப்படி நடந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல வசந்த் இந்த இடத்துக்கு வராரு. வசந்த் வரும்போது இவங்க அழுதுகிட்டே விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்ற, நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் அக்கறையா பேசிட்டு இருக்காரு. சரி இரு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போன் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. வந்தவர் அந்த 2 ஃப்ரெண்ட்ல ஒருத்தனுக்கு கால் பண்ணிட்டாரு. அவன் போனை இங்கதான் விட்டுட்டு போயிருப்பான். இப்ப அரிணி தான் அந்த போனை எடுக்கிறாங்க. இவர் எதிர யார் பேசுறாங்கன்னு தெரியாம என்னடா எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இவர் சொல்லிதான் அந்த 2 பேர் வந்திருக்காங்கன்றது அரிணிக்கு தெரிஞ்சிருது. அரிணி இந்த போனை ஒளிச்சு வச்சிடுறாங்க. தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்க மாட்டாங்க. இப்ப நார்மலா நான் இங்க இருந்து கிளம்புறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒருத்தரை நம்பி வந்து ஏமாந்துட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இவங்க ஊருக்கு சோகமா வரத அம்மா அப்பா பாக்குறாங்கல்ல, என்னமாச்சு ஏன் சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாங்க. அம்மா அப்பா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க எதுவும் இல்லைன்னு சமாளிச்சிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால டைரியிலே இவங்க வாழ்க்கையில நடந்ததை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருவாங்க. அப்படி எழுதி வச்சவங்க டைரியும் ஒளிச்சு வச்சிருவாங்க. இவங்களும் இறந்து போயிடலான்ற மாதிரி தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன தியரி தெரியுமா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த யமுனா அந்த டைரி எடுத்தாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த அரிணியோட ஆன்மா ரிலீஸ் ஆயிருக்கு. அது யமுனா உடம்புக்குள்ள போயிருக்கு. அப்பத்துல இருந்து யமுனா யமுனாவா இல்ல அரிணியா மாறி இருக்காங்க. திரும்பி அவன் கூட வேணுட்டே சாட் பண்ணிருக்காங்க, பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அவனை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கோர்ட்ல இதை நேரடியா ப்ரூவ் பண்ண முடியாது. இருந்தாலும் ஏதாவது பண்ணி யமுனாவை சீக்கிரமா நாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதை கேட்கிற யமுனாவோட ஹஸ்பண்டும் சந்தோஷப்படுறாரு. அதாவது வேற மாதிரி கேஸை முடிச்சு யமுனாவை ரிலீஸ் பண்றேன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் ப்ராமிஸ் பண்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு 3 பேர் சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு பேப்பர்ல தான் சைட் டிஷ் வாங்கியிருப்பாங்க. அந்த பேப்பரை எதர்ச்சியா ஓபன் பண்றவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா பிரபாகர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க கூட இருந்தாரு பாத்தீங்களா, அவர் 6 மாசத்துக்கு முன்னாடியே இறந்து போனது இவங்களுக்கு தெரிய வருது. இதை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த பிரபாகர் முன்னாடி இவங்களுக்காக வேலை பார்த்திருப்பாரு. நடுவுல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தே போயிருப்பாரு. அப்படி இறந்து போனவர் தான் இந்த இடத்தை முடிச்சு தந்திருக்காருன்னு தெரிய வருது. அந்த அரிணியோட ஆன்மா இவங்க 3 பேரை பழி வாங்குறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு பிரபாகர் இறந்து போயிருப்பாரு. ஆனா அவர் விளம்பரம் போட்ட மாதிரி நம்ப வச்சு வசந்த வர வச்சிருக்கோம் பேய். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனரா அந்த இடத்துல இருந்தாங்கல்ல, அவங்களுமே பேயால இல்யூஷனா கிரியேட் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. சோ பேய் தான் இப்படி ஒரு இடம் இருக்கிற மாதிரி அந்த இடத்தை இவரை வாங்க வைக்கிற மாதிரிலாம் பிளான போட்டிருக்கோம். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன அந்த 2 பேரோட கதையும் முடிச்சிருக்கோம். அந்த 3வது ஃப்ரெண்ட் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. அதனால தான் அவருக்கு அந்த லொகேஷன் தெரிஞ்சிருக்காது. அவர் திரும்பி போயிருப்பாரு. அந்த 3வது நபரை வர வைக்க கூடாதுன்றதுக்காக பேய் இப்படி பண்ணிருக்கோம். சோ இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இத கோர்ட்ல இவங்களால சொல்ல முடியாதுல்ல. கோர்ட்ல வேற மாதிரி சொல்லிக்கலாம். அதாவது வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவங்கள நாங்க தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி பேசி இவங்க முடிவெடுக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க.
கண்டிப்பா முடிவுல வந்த இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லாஜிக் பிரச்சனைலாம் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இதை தான் படத்தோட ட்விஸ்டா வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.